ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் கேட்ட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். வீட்லேயே சாம்பார் பவுடர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தட் தான். நிறைய சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய இன்க்ரீடியன்ஸோடு செஞ்சுருப்பீங்க. ஆனால் டேஸ்ட்டும் அந்த வாசனையும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வீடுக்கு வாசனை மூக்க தொலைக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். இன்னொன்று தக்காளி தொக்கு செய்யும்போது இந்த பொடி சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட மணமாக ருசியாக இருக்கும். கார்டனுக்குள்ளே ஏன் வந்திருக்கேன்னா கருவேப்பிலை வேணும். ஸோ சாம்பார் பொடிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை வந்து ஒரு ஆள் உயரம் தான் இருக்குது கருவேப்பிலை மரம். ஆனால் நல்லா கொத்தாக உடைக்கிறேன், நல்லா துளிர் விடுதுங்க. கொஞ்சம் இடம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கருவேப்பிலை மரம் வச்சுருங்க. இது வந்து டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது அயன் கண்டென்ட் நமக்கு அதிகமாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில்வரில் ஒரு குக்கர் வாங்கணும்னு நான் வந்து ரொம்ப நாள் பிளான் போட்டிருந்தேன். சரி, அதுக்கு அமௌண்ட் வந்து நம்ம சேரணும் இல்லையா? இன்றைக்கி தான் அது சேர்ந்தது. தாம்பரம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். சில்வர், ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர். 2 in 1 யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இண்டக்ஷன் வச்சிடலண்ணா, பட் ஆனால் சப்போஸ் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். லைஃப் லாங் நல்லா ஒரே பாத்திரமே நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் வச்சுக்கலாம். அதனால தான் அந்த பிளானோடு தான் வாங்குகிறேன். இப்போ அதுவும் இல்லாமல் எல்லா திங்ஸும் கொஞ்சம் சில்வராக மாற்றணும் 1 by 1 அப்படின்ட்டு பிளான் போட்டு தான் இது வாங்கினது. கிட்டத்தட்ட 6 months முன்னாடியே வாங்கலான்னு அப்படியே பிளான் போட்டிருந்தேன். இப்போ தான் அமௌண்ட் சேர்ந்துச்சு. இந்த குக்கர் 5.5 liter குக்கர் 3450 ரூபா ரேட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் குறைச்சி 3000 ரூபாய்க்கு வாங்கினோம். 3000 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபா கம்மி. கீழே இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டுங்க, நல்ல திக்னஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் வந்து நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா நல்ல லைஃப் லாங் வர்ற மாதிரி, ஒரு பாத்திரம் எடுத்தாலும் லைஃப் லாங் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 year வாரண்ட்டி, நல்ல வெயிட்டு, நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. கொஞ்சம் இது நியூ மாடலாக இருந்தது. அதாவது நமக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த பட்டன் வந்து மேலே வந்துடும், ப்ரெஷர் போயிடுச்சுன்னா உள்ளே போயிடும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிக்கலாம். டக்குன்னு வந்து விசில் நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இவ்வளோ நாள் குக்கர் வந்து நான் வந்து அலுமினியத்தில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சில்வர் குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சில்வர் குக்கர் வச்சுருக்கீங்களான்றது கமெண்ட்டில் போடுங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷமாக தான் கொஞ்சம் அப்படியே சில்வரில் வந்து ஒன்று ஒன்றா மாற்றிட்டுருக்கேன். நீங்கள்லாம் மாற்றிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மாற்றிட்டீங்களா, இல்லை இனிமே தான் நீங்கள் மாற்றுறீங்களான்றது கமெண்ட்டில் போடுங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரேன். அதே மாதிரி இப்போ செய்ய போகிறோம் இல்லையா பொடிக்கு, அதுக்கு ஒரு பேன் யூஸ் பண்ணியிருப்பேன், சில்வர் பேனு. உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒரு 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. செய்கிறதுக்கும் அடி பிடிக்காமல் அவ்வளோ அழகாக இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சில்வர் தான். சாம்பார் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு டக்குன்னு வறுத்து எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கும்போது அது வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்துலேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம். எப்பயுமே பேன் வந்து ஒரு 1 minute வந்து ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 1 வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன், கருகவே கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக கலர் மட்டும்தான் மாறணும், இல்லைனா கசப்பாக இருக்கும் சாம்பார் பொடி. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் வெந்தயம் எடுத்துடலாம். கப் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம சொல்கிறோம், ஒரே கப் தான். இப்போ 1 கப் தனியாக எடுத்தோம்னா அதில் 1/4 கப் ஜீரகம், இதையும் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் தனியா, இதையும் ட்ரையாகவே வறுத்துக்கலாம். நல்ல கமன்னு வாசனை வரணுங்க. அப்படியே கையில் எடுத்து இப்படி நொறுக்கி பார்த்தீங்கன்னா நொறுங்கணும், அந்தளவுக்கு வறுத்துக்கணும். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கங்க. பக்காவாக அருமையாக வரும், சூப்பராக வரும். இப்போது தனியாகவும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இப்போ ஒரு 1/2 teaspoon தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயம் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் தூளாக சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துக்குங்க. நான் கட்டி பெருங்காயன்றதால இதை எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கிறேன். என்ன இருந்தாலும் அந்த கட்டி பெருங்காயத்துக்கு ஒரு வாசனை, டேஸ்ட் இருக்கு இல்லையா? உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து அதே எண்ணெயிலே வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப வறுபட வேண்டாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஜஸ்ட்டு கோல்டன் கலர் வந்தால் மட்டும் போதும், டீப் ஃப்ரைலாம் வேண்டாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக இதுக்கு எல்லாமே ஆயில் விட்டு தான் நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
100 கிராம் வரமிளகாய், காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பூச்சி இல்லாத மிளகாயெல்லாம் பொறுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான மிளகாயாக சேர்த்து இந்த மாதிரி வறுத்தி எடுத்துடுங்க. சிம்லேயே வச்சு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்தி எடுத்துருங்க. ஷைனிங்காக ஒரு கோட்டிங் வரும், நல்லா வறுபட்டு வந்துடும். தேங்காய் எண்ணெய் விடும்போது பருப்பு இந்த மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரை ஆகி வாசனையோடு இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறோம். ஈவனாக வறுபட்டு வரும், மெயினாக அதுதான். 3/4 கப் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலைக்கும் 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி கையில் எடுத்து நொறுக்குனிங்கன்னா அப்படி நொறுங்கிடணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, சிம்லேயே வச்சு தான் நீங்கள் இதை செய்யணும். 1 பை 1 வறுத்து எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. அரைக்கும்போது ஃபஸ்ட்டு மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பருப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது சுத்தமாக அரைப்பட்டு வராது. முதல்ல மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த தனியா, பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மொத்தமாக போட்டு நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான சாம்பார் பொடி நம்ம காசு கொடுத்து வீணாக வாங்கிட்டுருக்கோம். இன்னொன்று, நம்ம செய்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியாக தரமான பொருள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இருந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கலாமா? 1 பை 1 நம்ம இந்த பேக்கெட் வாங்குறதை விட்டுட்டு நாம் வீட்லேயே ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாமா? கொஞ்சம் நேரம் தான், ஆனால் 1 மந்த்துக்கு நமக்கு மணியும் சேவ் ஆகுது, ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்றோம். கெமிக்கல் இல்லாத நல்ல மணமான ஒரு சாம்பார் பொடி. இந்த பொடி எப்படி சேர்க்கணுன்னா, சாம்பார் வச்சுட்டு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் மிளகாத்தூள்லாம் போட்டு நீங்கள் வதக்கிடுறீங்க. காயெல்லாம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் கடைசியாக நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு இறக்குனிங்கன்னா கமன்னு வாசனையாக ருசியான சாம்பார் பொடி ரெடி. நல்ல ஒரு ஏர்டைட் டப்பியில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கவர் போட்டு மூடி வைக்கிறதால மாதக்கணக்கு ஆனாலும் அந்த வாசனை போகாமல் அப்படியே அதே மனம் அதே ருசியோடு அப்படியே இருக்கும். கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறதால ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு. ஸோ அதனால் நன்னாரி சர்பத் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு 1 பிஞ்ச் உப்பு, 4 பேருக்கு தேவையான அளவு நன்னாரி சர்பத், 2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன். சர்க்கரை தேவையான அளவு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஆற்றி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக கூலாக இருக்கும். உடம்பும் ஹீட் ஆகாமல் நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் சூப்பராக இருக்கும். மீதி கருவேப்பிலை இருந்தது இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து இட்லி பொடிக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு அயன் கண்டென்ட் உள்ள ஒரு முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை, சீத்தாப்பழம் அந்த மாதிரி எதனா கண்டிப்பாக கன்று வாங்கி வைங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். 3 பேர் எனக்கு கமெண்ட் போட்டுட்டிங்க. கேரட் அல்வா சூப்பராக இருந்ததுக்கா, ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம்லேயே சூப்பராக வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன வேணும்? தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு. குக்கிங் ரொம்பவே ஈஸி தாங்க. அதோட மெஷர்மெண்ட்டும் அதோட அளவு, உப்பு, காரம் இதெல்லாமே நம்ம கரெக்டான அளவு சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். சக்தி, எப்படி கிச்சன் இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறீங்க? எங்களுக்கு சொல்லுங்கள், டிப்ஸ் எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். மாதத்துக்கு 1 முறை தான் கேஸ் ஸ்டவ்வும் கிச்சன் மேடையும் நான் வாஷ் பண்ணுவேன். அப்பயும் இப்படி பளபளப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நான் குக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த எண்ணெய் கடுகு சிதறந்து, எண்ணெய் சிந்தந்து எல்லாமே ஒரு துணியில், ட்ரை துணியில் தொடச்சி நல்லா எடுத்துருவேன். தொடச்சி எடுத்துட்டு இன்னொரு துணி வச்சுருப்பேன், க்ளீனான ஒரு துணி. இன்னொரு துணியை நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணி போட்டு மேடை, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவேன். இது ஒவ்வொரு டைமும் குக் பண்ணும்போது அப்படியே தொடச்சி மட்டும் எடுத்துட்டோன்னா நல்ல க்ளீனாக கிச்சன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மாதத்துக்கு 1 முறை மட்டும் கிச்சன் மேடையும் கேஸ் ஸ்டவ்வும் வாஷ் பண்ணால் மட்டுமே போதும். சம்டைம்ஸ் நம்ம குக் பண்ணி அந்த பொங்கு அந்த கேஸ் பர்னர் மேலே விழுந்ததுன்னா அதை உடனே எடுத்து வாஷ் பண்ணி குக் பண்ணுங்கள். அதோடையே குக் பண்ணும்போது அது கருகி போய் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் கிச்சன் மேடை மேலே அதிகமாக திங்ஸை வைக்காதீங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எம்டியாக இருக்கும்போது டக்குன்னு நமக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேடை மேலே எந்த பொருளும் அதிகமாக வைக்காதீங்க. இப்படி தான் என்னுடைய கிச்சனை கரெக்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்.
இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.